It's all she ever wants is begging on her knees to be popular. That's her dream to be popular. பேசிக் வந்து எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு டிசைன் எப்போவுமே நீட்டாக வராது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து டாக்டர் வந்து எப்படி போடுறது காட்டுறேன். சிலவங்க வந்து போடுவாங்க, டாக்டர் வந்து இப்படி சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி கலர் பண்ணி போடுவாங்க. இதில் வந்து ஒரு ஸ்டெயின் வர போகிறதும் இல்லை, இது வந்து ஒரு பசுமாவும் இல்லை. ஸோ இந்த மெத்தடில் போடுறது வந்து ராங். சரியா? டாக்டர் எப்படி போடணும்னா எங்களோட கோண நேரை வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். ப்ரெஷர் ஒன்று கொடுத்துட்டு எங்கேயும் ஒரு கோணம் செய்யக்கூடாது. ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுத்து நான் இந்த கோணை வந்து அழுத்தக்கொண்டு இருக்கிறது எங்களை வந்து. இப்போ பாருங்கள், இந்த டொட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த டாட்டுக்கும் இது ஒரு 3Dயே இருக்குது. இது நல்ல ஸ்டெயினும் வரும் இப்படி டாட்ஸ் வச்சு. ஓகே, இந்த பாருங்க, இந்த டாட் நான் போட்டு காட்டுறேன். இந்த கோலை நான் வச்ச இடத்துல இருந்து எங்கேயுமே அசைக்கல. கோலை மட்டும் ப்ரெஷர் கொடுத்து நெசப்படுறேன். இந்த மெத்தடில் தான் நாங்கள் டாக்டர் வைக்கணும். பெரிய டாக்டர் வைக்க போல இப்படி வைக்கணும். சின்ன டாக்டர் வைக்கும் போல அதே மாதிரி தான் நான் ஒரு சின்னதாக குட்டியாக இதே மெத்தடில் தான் மிச்சம் ப்ரெஷர் கொடுக்காம ஒரு நார்மல் ப்ரெஷரில் கொண்டு போகிறது சின்ன டாக்டர்ஸ். இப்படி பாருங்க, இந்த டாட்டுக்கும் இந்த டாட்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் பென்சில் லைன். இப்படி என்னத்துக்கு பென்சில் லைன் ஏர் லைன் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால், பென்சில் லைன் என்னென்னு சொன்னதில் நாங்கள் ஒரு ஹெனா போட போல் எல்லாமே டார்க்காக இருந்தாங்கன்னா அந்த ஹெனாவில் ஒரு பசங்களே வைக்காது. என்ன அவ்வளோவுமே மஜ்ஜாம் அந்த மாதிரி எல்லாமும் ஃபுல்லாகவே டார்க்காக இருந்தான். அதாவது நான் டார்க்காக குண்டாக போட்டால் வந்து எங்கள்ட ஹெனாவில் ஃபஸ்ட்டு லைட் அண்ட் டார்க் ரெண்டு மிக்ஸில் இருந்தால் எங்கள்ட ஹெனா டிசைனும் லுக் கொண்டாயிருக்கும், ஸ்டெயின் வரக்குள்ளே பசந்தாயிக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த லைனும் யூஸ் பண்ணுறேன். பென்சில் லைன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, எங்களை ஷீட்டை டச் பண்ணிக்கொண்டு சின்ன ஒரு ப்ரெஷரில் ஒரு லைன், எங்களை ஷீட்டை டச் பண்ணிக்கொண்டு சின்ன ப்ரெஷர் வந்து ஒரு லைன் ஒன்று நான் போடுறேன். இதுதான் நாங்கள் சொல்கிற வந்து பென்சில் லைன்னு சொல்லுவோம். சின்ன ப்ரெஷரில் தான் போகணும். பாருங்கள், சின்ன ப்ரெஷர் ஒன்று தான் வெட்டிக்கிறேன். இப்படி சின்ன ப்ரெஷர் கொஞ்சம் மிச்சம் அழுத்தாமல் கொஞ்சமாக அழுத்தி கொண்டு போகிறது தான் பென்சில் லைன்னு சொல்கிறது. இது வந்து ஒரு பிரைடல் டிசைன்ஸ்கள், இந்தியன் டிசைன், மொராக்கன் டிசைன்ஸ்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும் பென்சில் லைன். சரியா? இப்போ நான் சொல்லித்தரேன். எனக்கு வந்து ட்ரைனிங்க்கு சுட்டி நான் ஒரு 3-4 கோடு போடுறேன். நீங்களும் இப்போ தானே பரவுறீங்க. ஸோ ஒரு தாளை ஒரு A4 எடுத்து நல்லா மடித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்க்க போகிறது ஏர்லைன். ஏர்லைன் என்று சொன்ன என்னது அப்படின்ட்டு கேட்குறேன். ஏர்லைன் என்று சொல்கிறது வந்து அது வந்து ஒரு விதமான டார்க். அதில் ஏர்லைனால் போட்டாலும் வந்து ஸ்டெயின் வரும், பசுந்தாவும் மீக்கும். அது வந்து எப்போவுமே வளையாது, ஆடாது. நாங்கள் போடுறது நேராகவே வரும். நாங்கள் பசந்த போடுற மெத்தடில் போட்டோம்னா அது நேராகவே வரும். ஓகேயா? நாங்கள் போடுறது தைக்குது. ஏர்லைன்ன்றது வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி, அது வந்து பறந்து கொண்டு தான் போகும். சரி, அது போடுற மெத்தட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. அது வந்து ஏர்லைன் வந்து எப்படின்னா, ஷீட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் எண்டுக்கும் மட்டும்தான் ஷீட்டில் எங்கிட்ட கவுண்ட் பண்ணும், மற்றபடி பறந்துட்டே தான் போகும். இங்கே பாருங்க, நான் போட்டு காமிச்சேன். எங்கே எனக்கு ஆன்லைன் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இதுக்கு நேம் தான் ஏர்லைன். ஓகே, இந்த லைனோட நான் காட்டுறேன். இங்கே வைக்கிறோம் ஷீட்டை, அப்புறம் அப்படியே கலந்து கொண்டு போகும். மெதுவாக போடுங்க, அவசரம் இல்லை, மெதுவாக போடுங்க. இப்படி உடையக்கூடிய இதுவரை நடக்கும். இப்படி வந்து ஹெனாவால் போட போல் இப்படி ஹெனா உடஞ்சி வர மாதிரி நிற்கும்.
அந்த டைமுக்கு நீங்கள் இதை போய்ட்டு ஃபில் பண்ண வேணாம். அப்படி ஃபில் பண்ணக்குள்ள இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்தே நாங்கள் கொண்டு போயிட்டு நாங்கள் முடிச்ச மெடிசன்னா எங்களை அந்த உடஞ்சது விளங்காது. உங்களுக்கே விளங்குதா பாருங்கள், எங்களோட கார்னர் ஃபஸ்ட் லைன் உடஞ்சது விளங்காது, அதை மூடிப்பட்டுடும், வித்தியாசம் ஒன்றும் விளங்காது. இன்னொரு பாருங்க போடுறேன். இதுக்கு தான் நாங்கள் செல்றது வந்து ஏர்லைன்ட்டு செல்றோம். சரியா? இப்படியெல்லாம் மாடுறது ராங். இப்படியெல்லாம் இப்படி சைடாக ஒன்று மாதிரி வரப்படாது, நேராகவே வரோம்னா இங்கே இதாக்கி. இப்போ நான் உங்களுக்கு ராங்காக செஞ்சு காட்டினா உங்களுக்கு ராங் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தாலே யாராச்சும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ராங்னு சொல்லி. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அது நான் இப்படி கொண்டு போனேன். அதனால தான் இது வந்து ஆடிப்படிச்சு நாங்கள் வேணுமெட்டு தான் கொண்டு போனோம். இது எப்படி கொண்டு போகணுமேனா நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையே தான் நாங்கள் கொண்டு போகணும். அப்போ எங்கள் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வரும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. மற்றது வந்து சிலவங்க வந்து என்னை ஃபஸ்ட் பேஜில் எப்படி ஸ்டார்ட் பண்ணினாங்கண்டா வந்து நீங்கள் இப்படி ஒரு ப்ரெஷரை கூட இப்படி கொண்டு போகணும், இப்படி கொண்டு போகப்படாது. இதுவும் ராங் தான். பிகாஸ் நாங்கள் வந்து ஹெனா கோடில் வந்து இங்கே டாக்டர் நாங்கள் பெருசாக இங்கே ஷீட்டில் வச்சே நாங்கள் இப்படி இதாக்கிட்டு போகிறதுனால தான் இங்கே டாக்டர் வருது. அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களை ஹெனா கோட்லேருந்து கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு நாங்கள் இப்படி கொண்டு போன மெடிசன்னா எங்களுக்கு பெரிய ஒரு டாக்டர் வந்து வராது. இவ்வளோ பெருசான வர ஒரு குட்டியான ஒரு இது தான் வரும், அது விளங்காது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வரும், கட்டாயம் இது வரும். நீங்கள் பொறுமையாக போடணும். அவசரமாக போட்டால் என்னன்றதே நீங்கள் பொறுமையாக போடுறது தான் இருக்குது. நீங்கள் அவசரமாக போட போனால் ராங் ஆகதான் செய்யும். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது டபுள் லைன். இப்போ சிங்கிள் லைன் ஏர் லைன் எல்லாமே ஒன்று தான். ஒரு லைன் ரெண்டாலே நாங்கள் அதுக்கு என்னது செல்கிறோம், சிங்கிள் லைன் எடுத்தால் செல்கிறோம். இப்போ நாங்கள் டபுள் லைன் பார்க்க போகிறோம். டபுள் லைன் போடுறதும் ஏர் லைனை வச்சுட்டேன். ஓகேவா? பாருங்கள் நான் போடுறது. சரி, நிறைய பேர் வந்து போடுற மாதிரி தான் இப்போ நான் காட்ட போகிறேன். நிறைய பேர் போடுற வந்து ஏர் லைன் டபுள் லைனுக்கு இவ்வளோ பெரிய கேப்பை விடுவாங்க. இவ்வளோ பெரிய கேப்பை விட்டால் எங்கம்மா டிசைன் போடுறேன், அது அங்கேயே எங்களோட ஸ்பேஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்படி போடுறது ராங். டபுள் லைனுக்கும் பெரிய கேப் இல்லாமல் ஒரு குட்டி கேப்பில் தான் நாங்கள் டபுள் லைனும் போடணும். இங்கே பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் டபுள் லைனுக்கு ஒட்டிக்க ஸ்பேஸ் இவ்வளோ தான் நான் ஸ்பேஸ் ஒட்டிக்கிறேன். இந்த மெத்தடில் தான் நாங்கள் டபுள் லைனும் போடுவோம். ஓகே, இன்னொன்று பாருங்கள், இன்னொட்டி போடுறோம் பாருங்கள். அந்த ஏர் லைனை வச்சு தான் போட வேணும். ஒரு லைன் போட்டுட்டேன். இந்த மெத்தட் தான் கரெக்ட். ஓகே, நீட்டாக போடணும் வேண்டாம். நாங்கள் மெதுவாக போட்டால் மட்டும்தான் நீட்டாக வரும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னு சொன்னால் நீட்டாக வராது. நீங்கள் பழக போலே ஃபாஸ்ட்டாக பழகணுமென்று நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்லோவாக பழவிட்டு அப்புறமோட கையை ஃபாஸ்ட்டாக எடுங்க. விளங்கிச்சா? நீங்கள் போட 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 நிறைய நீங்கள் ட்ரை பண்ணினா, அதாவது நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கை தானாகவே ஃபாஸ்ட்டாக போடப்படும். நீங்கள் பழக போலே நான் ஃபாஸ்ட்டாக போடணுமென்று சொல்லிக்கிட்டு பழவினீங்கன்னு சொன்னால் கஷ்டம். யாருமே ஃபஸ்ட்டுக்கு பேச பழகுண்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசிட்டு தான் நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி தான் ஹெனா. ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் மெதுவாக போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தானாகவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடுவீங்க. ஓகே, இப்போ நான் டபுள் லைன் பார்த்துட்டேன். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ட்ரிபிள் லைன். ட்ரிபிள் லைன் எப்படி போடுறேன்னு சொன்னாலும் அது டபுள் லைன் மாதிரி தான். ஏர் லைனை வச்சு தான் போடுறேன், ஆனால் 3 லைன்ஸ் போடுறது. ஸோ அது ட்ரிபிள் லைன். அது எப்படி போடுறேன், அதுக்கும் கேப்ஸ் வந்து நாங்கள் டபுள் லைன் போடுறதுக்கு எந்த அளவில் கேப் போட்டோமோ அந்த அளவுலே தான் ட்ரிபிள் லைனுக்கும் நாங்கள் கேப் போடணும். சரி, ஓகேயா? 1 2
ஓகே, இந்த மெத்தடில் கொண்டு போகிறது தான் கரெக்ட். மெதுவாக போடுங்க, அவசரப்பட வேணாம். சரியா? 1 2 3. இந்த மெத்தடில் ட்ரிபிள் லைன் போடுறோம்.